வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய சினிமாவுக்கு இன்றைக்கி முக்கியமான நாள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டுக்கான 70வது தேசிய விருது அறிவிப்பு இன்றைக்கி நடந்தது. எந்தெந்த முக்கியமான திரைப்படங்கள் இந்த விருது பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சிறந்த தமிழ் திரைப்படமாக 2002ல் PS1 அதாவது பொன்னியின் செல்வன் 1 வந்து இடம்பெற்றிருக்கு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் 4 பிரிவுகளின் கீழ் தேசிய விருதுகளை பெறப்போகுது. ஒன்று வந்து சிறந்த தமிழ் திரைப்படம் பொன்னியின் செல்வன் 1, அதே போல் சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், சிறந்த இசை பின்னணி இசைக்காக AR ரகுமான், சிறந்த சவுண்ட் டிசைனிங் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, சிறந்த தெலுங்கு திரைப்படமா வந்து கார்த்திகேயா 2 வந்து தேர்வாயிருக்கு, சிறந்த கன்னட திரைப்படமா KGF 2 தேர்வாயிருக்கு, சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமா காந்தாரா படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்துல ஹீரோ நடிச்ச ரிஷப் அவர் வந்து சிறந்த ஆக்டரா வந்து தேர்வாயிருக்கிறாரு. சிறந்த நடிகையா வந்து நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் படத்துல நடிச்ச நித்யா மேனன் தேர்வாயிருக்கிறாங்க. அதே போல சிறந்த நடன ஆசிரியரா ஜானி மாஸ்டரும், அதே போல சதீஷ் அவரும் வந்து தேர்வாயிருக்கிறாரு. அதுதான் வந்து மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணுன்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம் படத்துல இடம்பெற்றிருக்கிற அந்த பாடல். அதே போல சிறந்த திரைப்படமா ஆட்டம் அப்படின்ற மலையாள படம் தேர்வாயிருக்கு. இது போல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. அதே போல சிறந்த சண்டை பயிற்சிக்காக KGF 2ல ஒர்க் பண்ண அன்பறிவு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தேசிய விருதுல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு.